ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். சேஃபாக இருக்கணும்னு சொல்லி இறைவன்ட்ட நான் பிரார்த்தனை செஞ்சு கொள்கிறேன். முக்கியமான அப்டேட் ஒருத்தவங்க வந்திருக்கிறேன். என்ன அப்டேட்னு சொன்னால், சோஷியல் மீடியா பாவிக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப், டிக்டாக் இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களை பாவிக்கக்கூடியவங்களுக்கு கடுமையாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அது என்னென்ன அப்படின்றத நாங்கள் பார்ப்போம். மக்கள் அனைவரும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். உறுதி செய்யப்படாத செய்திகளை பகிர வேண்டாம். உண்மையான செய்திகளை மட்டும் நம்புங்கள். பொய்யான செய்திகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் எனவும், குவைத்தில் வதந்திகள் மற்றும் பொய்யான தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் பகிரப்படுவதை தடுக்க சைபர் குற்றப்பிரிவு தீவிரமாக கண்காணித்து வருகின்றது. நாட்டின் பீதி ஏற்படுத்தும் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் உறுதி செய்யப்படாத செய்திகளை வெளியிடுவோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இணையதளங்கள், சமூக ஊடக கணக்குகள் அனைத்தையும் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதாகவும், பொய் செய்திகளை மீண்டும் மீண்டும் பகிர்பவர்களுக்கு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவசர நிலை மற்றும் நெருக்கடி மேலாண்மை குழு மூலம் 22 அரசு அமைப்புகள் ஒருங்கிணைத்து செயல்பட்டு மக்களுக்கு சரியான தகவலை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். கண்டிப்பாக இந்த சோஷியல் மீடியா பாவிக்கிறவங்க, யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கிடைச்ச வீடியோவை உடனுக்குடனே உறுதி செய்யப்படாமல் எடுத்து அப்படியே அப்டேட் பண்ணிடாதீங்க. பிறகு பாதிக்கப்படுறது நீங்கள் தான். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு 2 நாளைக்கு முதல்ல இதே மாதிரி ஒரு வீடியோ ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணி கடைசியாக போலீஸால் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி வேலையை செஞ்சிடாதீங்க. எல்லாம் கேர்ஃபுல்லாக